வணக்கம். துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு வேட்பாளராக நியமிக்கப்பட வேண்டும்னா என்ன தகுதியெல்லாம் இருக்கணும், அவங்க அந்த மாதிரி முன்னிறுத்தப்படுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு என்ன தகுதி வேண்டும், எந்த அடிப்படையில தேர்வு செய்யப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவர் துணை குடியரசுத் தலைவரா எலெக்ஷன்ல போட்டியிடணும் அப்படின்னா 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும், ஒரு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் மற்றும் இந்திய பாராளுமன்றத்தின் மேலவையான ராஜ்யசபாவிற்கு தேர்வு செய்யப்பட வேண்டிய அனைத்து தகுதியிலும் நிரம்பியவராக இருக்க வேண்டும். 3 தகுதி முக்கியமா: இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும், ராஜ்யசபாவுக்கு செலக்ட் பண்ணணும்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணுமோ அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் பதவி வழியில, அந்த வைஸ் பிரசிடென்ட் அந்த பதவி வழியில அவர் ராஜ்யசபாவோட சேர்மன் தலைவராகவும் இருப்பார். அப்படிங்கும் போது அந்த தகுதிகள் இருக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகின்றது. இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்டிஏ கூட்டணியின் சார்பாக துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு வேட்பாளராக முன்னிறுத்தப்படுகிறார். 15வது துணை குடியரசுத் தலைவராக அவர் தேர்வு செய்யப்பட பெரும்பான்மையான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. என்ன காரணம்னு கேட்கும்போது, துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்ல யாரெல்லாம் வாக்களிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த துணை குடியரசுத் தலைவருக்கு வாக்களிக்கும் அந்த குழுமத்துக்கு பெயர் எலக்டோரல் காலேஜ். தேர்வு குழுமத்துல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, ராஜ்யசபா எம்பிஸ் பிளஸ் லோக்சபா எம்பிஸ் இருப்பாங்க. இப்ப ராஜ்யசபா லோக்சபால 2 எம்பிஸும் சேர்த்தா மொத்த எண்ணிக்கை 788. அதாவது லோக்சபாயில 543, ராஜ்யசபாவில் 245, ரெண்டையும் பிளஸ் பண்ணா 788 பேரு. ஆனா பிரசண்டா பார்க்கும்போது ராஜ்யசபாவில் 5 பதவிகளும் லோக்சபாவில் 1 பதவி என 6 பதவிகள் காலியா இருக்கிறதுனால இப்ப கரண்டா இருக்கிற எம்பிஸோட எண்ணிக்கை 782. இதுல ஆளும் கூட்டணிக்கு என்டிஏ அலைன்ஸ், பிஜேபி, தெலுங்கு தேசம், சிவசேனா உள்ளிட்ட இந்த கட்சிகள் உள்ளடக்கிய என்டிஏ ஆளும் கூட்டணிக்கு 422 எம்பிக்களோட ஆதரவு இருக்கு. சோ எத்தனை எம்பிஸ் இருந்தா ஒருத்தர் செலக்ட் ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது 50க்கும் மேல 1, 50+1% வேணும். அப்படி பார்த்தா 782 எம்பிக்கள் இருக்காங்க. அதுல 391 பேர் ஆதரவு தேவை. 391 எம்பிக்கள் ஆதரவு அளித்தா அவங்க துணை குடியரசு தலைவராக தேர்வு செய்யப்படலாம். ஆளும் என்டிஏ அலைன்ஸுக்கு 422 பேரோட ஆதரவு இருக்கிறதுனால சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களோட வெற்றி கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றியாக உள்ளது. எதிரணியில் உள்ள இந்தியா கூட்டணிக்கு 2 அவைகள், ராஜ்யசபா லோக்சபா 2 அவையிலும் சேர்த்து 312 எம்பிக்களோட ஆதரவு உள்ளது அப்படிங்கிற ஒரு நிலை தொடர்கிறது. ஒருவர் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு வேட்பாளராக முன்னிறுத்தப்பட வேண்டும் என்றால் 20 எம்பிக்கள் முன்மொழிய வேண்டும். ஏன்னா எல்லாரும் 35 வயது நிரம்பியார் இந்தியரா இருந்தா எல்லாரும் போய் அந்த பதவிக்கு போய் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாது. குறைந்தது 20 எம்பிக்கள், லோக்சபையோ ராஜ்யசபையிலோ இருக்கிற 20 எம்பிக்கள் முன்மொழிய வேண்டும். அப்படி முன்மொழிஞ்சாதான் அவங்க அந்த பதவிக்கு மனுவே தாக்கல் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தகுதி இருக்கு. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டில இருந்து சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவராக, அந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களோட பிறந்த நாள் தான் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அவர் முதல் 2 முறை 1952 to 62 வரை இருந்தார். முதல் 10 ஆண்டுகளுமே அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். அன்னம் போஸ்ட் ஒரு வைஸ் பிரசிடென்டா கேண்டிடேட்டா அவங்க வின் பண்ணாங்க. பிறகு ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் 1984 to 87 துணை குடியரசுத் தலைவரா, இந்தியாவின் 7வது துணை குடியரசுத் தலைவரா. சோ ஏற்கனவே தமிழகத்திலிருந்து 2 பேர் துணை குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்துள்ளனர். யாருன்னு கேட்கும்போது, நம்ம சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் முதல் துணை குடியரசுத் தலைவர் மற்றும் 7வது துணை குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் பார்க்கும்போது. சோ இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களின் வெற்றி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்தான் இந்தியாவின் 15வது துணை குடியரசுத் தலைவராக பதவியேற்க உள்ளார். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தமிழக சரித்த 3வது நபராக இவரும் உள்ளார். சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கும்போது நமக்கு எந்த பாயிண்ட்லாம் இம்பார்ட்டன்ட்னா, இந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் எந்த ஆர்டிக்கிள் பயன்படுத்தி தேர்தல் நடத்தப்படுகிறதுன்னு கேட்டா 68 உட்பிரிவு 2 அடிப்படையில துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடத்தப்படுகிறது. அவர் பதவிக்கான தகுதிகள் என்ன, வயது, குறைஞ்சபட்ச வயது என்னவா இருக்கணும், மற்றும் பதவி காலம் 5 ஆண்டுகள் வரும். இந்த மாதிரியான ஒரு டவுட்ஸ் வரும். பிளஸ் இன்னும் ஒரு குறிப்பா என்னன்னா, இந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்ல நியமன எம்பிக்கள் வாக்களிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் நிறைய பேருக்கு. நியமன எம்பிக்கள்னா ராஜ்யசபாவில் 12
எம்பிக்கள் வந்து குடியரசுத் தலைவரால் நாமினேட்டட் எம்பிஸ், நியமன எம்பிக்களா இருக்காங்க. அதாவது இந்திய தேசத்துல கலை, அறிவியல், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் ஆளுமைகளை வந்து ராஜ்யசபாவோட எம்பிஸா குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். கேபினெட் அதோட பரிந்துரையின் அடிப்படையில், மத்திய அமைச்சரவையின் பரிந்துரையின் அடிப்படையில 12 எம்பிக்கள் ராஜ்யசபாவில் நியமிக்கப்படுகிறார்கள். அவர்களும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த டவுட் இருக்கும், அவங்க வாக்களிக்க முடியுமா முடியாதான? அவங்க வாக்களிக்கலாம். அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கத்திலையும் அவர்கள் வந்து வாக்களிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு முக்கியமான டவுட், எக்ஸாம் படிக்கிற நமக்கு முக்கியமான என்ன ஒரு டவுட்னா, துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான அந்த பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஏற்கனவே ஜெகதீப் தன்கர் அவர்கள் வந்து 2.5 ஆண்டுகள்ல ராஜினாமா பண்ணிட்டாரு. அப்ப இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டால் இன்னும் 2.5 ஆண்டுகளுக்கு மட்டும் கம்ப்ளீட் பண்ணுவாரா, இல்ல இவர் பதவியேற்றதுல இருந்து 5 ஆண்டுகள் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பிரண்ட்ஸ்ட பொதுவா இந்த ஒரு டவுட் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஜெகதீப் தன்கரோட பதவிக்காலம் எப்ப பதவிக்கு வந்தாங்கன்னா 2022 ஆகஸ்ட் முதல் 2027 ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை 14வது துணை குடியரசுத் தலைவருக்கான அந்த பதவிக்காலம் இருந்தது. ஆனா அவர் வந்து இப்ப ரிசைன் பண்ணதுனால இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பதவி ஏற்கிற நாள்ல இருந்து 5 ஆண்டுகள் வரும். இந்த 2.5 ஆண்டுகள் டென்யூரை வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டாரு. அவர் இப்ப செப்டம்பர் மாசம் வந்து 9ஆம் தேதி எலெக்ஷன் நடக்குது. அன்னைக்கே ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க. அந்த ரிசல்ட் வர அன்னையிலிருந்து அவர் என்னைக்கு பதவி ஏற்கிறாரோ, ஆபீஸ் அந்த துணை குடியரசுத் தலைவர் அலுவலகத்துல போய் பதவி ஏற்கிறாரோ அன்னையிலிருந்து 5 ஆண்டுகள் வந்து துணை குடியரசுத் தலைவரா இருப்பாங்க. ஸோ 2.5 ஆண்டுகள் 2027 வரைக்கும் தான் அப்படிலாம் இல்ல. பதவியேற்கிற நாள்ல இருந்து 5 ஆண்டுகள். அதற்கு நடுவுல 2027 இப்ப இருக்கிற குடியரசுத் தலைவரோட திரௌபதி முர்மு அவர்களோட டென்யூர் முடிஞ்சிடும். அப்ப 27 எலெக்ஷன் நடக்கும். அது வந்து குடியரசுத் தலைவருக்கு மட்டும் எலெக்ஷன் நடக்கும். அந்த மாதிரி ஒரு டவுட் காமனா. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கே வெளியிட்டுருவாங்க. 2 லோக்சபா ராஜ்யசபாவில் இருக்கிற 2 எம்பிஸும் ஓட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு எம்பிக்கு ஒவ்வொரு ஓட்டு தான் வேல்யூ. ஓகேங்களா? ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சொல்ற விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில இந்த தேர்தல் வந்து நடத்தப்படும். ஓகேங்களா? இது குறித்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாவோ, இந்த பாயிண்ட்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்தாவோ கண்டிப்பா நமக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க டவுட்ஸை கேளுங்க. பிளஸ் கமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.